மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்மியாக்குறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு அவேர்னஸ் இருக்கு. தான், எல்லாம் அவேர்னஸ் தான். கொஞ்சம் பொறுமையா 5 நிமிஷம் நீ அமைதியா இரு. என்ன உனக்கு வந்து சிச்சுவேஷனை இப்போ கண்ட்ரோல் பண்ண ஒரு சில ரவுடியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படின்னா இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம பார்க்குறப்போ இவன் இதை பண்ண போறான், இவன் பண்ண போறான்னு தெரியும். இன்டிமேஷன் கொடுத்துருவோம், இந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி அதுதான் இருக்கு, உஷாரா இன்டெலிஜென்ஸ் இருந்து. ஐஎஸ்னு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஏசிஐஎஸ்ஸாக ஒர்க் பண்ணாங்க. அதில் இன்டெலிஜென்ஸில் ரவுடிசம் கேங்ஸுக்கு கேங் இருப்பாங்க. இந்தந்த கேங் இருக்கான், இவன் இருக்கான், இவன் இன்னைக்கு தான் ஜெயிலில் வந்திருக்கான், இவனுக்கு மோட்டிவ் இருக்குது, இவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி அங்கே இருக்கான், இங்கே இருக்கான், தகவல்லாம் ஓசின்னு ஒன்று இருக்கும். ஓசி ஒன்று அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் லோக்கல் போலீஸ் கொடுப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. அதை வச்சு லோக்கல்லி அவங்களும் இன்புட்டை சேகரித்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இருந்து அவனை செக்யூர் பண்ணுவோம். பிஃபோராக நடக்கிற முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணி செக்யூர் பண்ணிடுவாங்க. அதை ப்ரிவென்ட் பண்ணி மர்டரை ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. நான் ஒரு தலைவர் சாவதுக்கு முன்னாடியே சொன்னேன், உனக்கு உயிர் ஆபத்து இருக்குடா அப்படின்னா. அவன் கேட்கவே இல்லை. ஒரு கட்சி தலைவர் இறந்துட்டார் போட்டான். அப்பயே சொன்னேன் நான், உனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, நீ அவனை வந்து ஊருக்காரங்க சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இவனால தான் உயிரோடு இருக்க, இவனை நீ அனுப்பிச்சி விட்ட அப்படின்னு சொன்னா அவனை போட்டுருவானுங்க அப்படின்னா. அப்படின்னா ஒன்று வந்து ஒரு ஆஃபீஸர்ஸை பொறுத்து, இந்த ஆஃபீஸர் இருந்தாருன்னா அவன் நடக்காரான்னு இருக்கும், ஆஃபீஸர் இல்லைன்னா நடக்கும். அது மாதிரி நாங்கள் இருக்கும்போது அந்த குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது நான் அந்த அங்கே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே 2 மர்டர் ஆயிடுச்சு. மெயினான நீங்கள் அந்த ஸ்டேஷன்லேருந்து மாறின எங்கே ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு அங்கே தான் நடக்குது, கடலூரில் பாம் பிளாஸ்ட் கோர்ட்டுக்குள்ளே. அப்புறம் இங்கே அதான் ஃபஸ்ட்டு. நான் இருக்கும்போது பயந்து வந்தவன் எல்லாம் போயிட்டாங்க. சார், இப்போ வந்து தமிழ்நாடு அஸ் எ ஸ்டேட், நீங்கள் இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஸ்டேட்ஸில் ஹவு சேஃப் இஸ் தமிழ்நாடு ஃபார் பீப்புள்? 100% சேஃப் தமிழ்நாடு தான். வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லாம் சேஃப். இங்கே தான் போலீஸே வேலை செய்கிறாங்க. விசினிட்டி ரோட்டில் போனே 12 மணிக்கு ஒரு நம்ம போலீஸ் இருப்பாங்க. எங்கேயாவது எந்த இடத்துலையாவது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நிற்கும், வண்டி நிற்கும், ஏதாவது அப்ரோச் ரீச் ஆகிடலாம். மற்ற இடத்துலாம் இல்லை. ஸோ கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு வந்து 100% ஃபர்ஸ்ட். நோ நாட் ஈவன் செகண்ட். பாதுகாப்பான ஒரு மாநிலம் தான் வந்து அது முதல் வந்து காவல்துறை தான். அது எங்கே பார்த்தாலும் நீங்கள் கண்ணில் போலீஸ் இருப்பாங்க, எங்கேயும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், போலீஸ் இருப்பாங்க. ஏதோ வச்சு அங்கே போலீஸ் இருக்காங்கடா சொல்லிட்டு இருக்கோம். நைட்டில் நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, விசில் அடிச்சுட்டு போவாங்க. சரி, ஏதோ போலீஸ் வராங்க, விசில் ஆரம்பிப்பாங்க, சைரன் போவோம், ஏதாச்சும் போலீஸ் இருக்காங்களா, நம்ம தூங்கலாம். செகண்ட் பெஸ்ட் ஸ்டேட்னா இது சார் சொல்லுவீங்க? சாரி ஃபார் இன்டரப்டிங், பட் செகண்ட் பெஸ்ட் ஸ்டேட். செகண்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பெங்களூர், கர்நாடகா as a whole ஸ்டேட். அதுக்கப்புறம் சார் தேர்டு வந்து அப்படியே இப்போ அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இப்போ மகாராஷ்டிரா நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்டாக சவுத் இந்தியாவில் தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. சரி, இதே இது வந்து சார் நம்ம அப்படியே ஸ்டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே சேஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, அதாவது அங்கே க்ரைமே பை டிஃபால்ட்டே கம்மியாக தான் நடக்கும், போலீஸுமே அங்கே நல்ல எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, மக்களும் அங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா வெஸ்டர்ன் போனால் அது ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பண்ண வேணாம். அது எந்த ஊர்னும் எனக்கு தெரியாது, அது தெரியாமலே இருக்கட்டும். இல்லை இந்த ஊரை 4-5 பேர் இது முன்னாடி சொல்லியிருக்கலாம். பட் நல்ல ஊர்னா பெட்டர் ஊர்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் அப்போ நடந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நாமக்கல் ஓகே. சிட்டி பார்த்தீங்கன்னா க்ரௌடட் ஏரியா அது. ஸோ மக்கள் தொகையை பொறுத்த ஒரு விஷயங்கிறீங்க, ப்ரொபோஷனல். 8 crores இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஊட்டி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே எவனும் வெளியிட மாட்டான், அப்பன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த கோல்டு கிளைமேட் வந்து அது கொஞ்சம் ஊண்டுகோலாக இருக்குது வெளியே வர்றதுக்கு முன்னாடி பெருசாக. இது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தான் சென்னை சுற்றிட்டு இருப்போம். அது அதோட ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அங்கே உள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். எந்த ஊர் மக்கள் வந்து அப்போ போலீஸ்கிட்ட மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி? எல்லா இடத்துலையும் மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி எல்லாம். இப்போ நம்ம போலீஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நண்பர் தான் எல்லாத்துக்கும். இல்லை as in மக்கள் வந்து எங்கே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு கேட்குறேன். போலீஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இல்லை. மக்கள் எல்லா ஊர்லேயுமே இப்போ போலீஸோட அட்டாச் ஆகிறாங்க. எல்லா மக்களுமே இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லாம் அவேர்னஸ் ஆகி போச்சு. அதனால வந்து எல்லாமே போலீஸாக ஃப்ரெண்ட் எல்லா ஊர்லேயும் வந்து மக்கள் வந்து போலீஸாக ஃப்ரெண்டாக தான் ஏச்சிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. எது இன்ஃபர்மேஷன்ஸை அவன் தான் பாஸ் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏதாவது ஃபோன் காலில் இந்த மாதிரி இந்த வண்டி சார் பாருங்கள் அடிக்கடி வந்துட்டு வரான் தகவல் எங்களுக்கு பேர் சொல்லாதீங்க, தகவல் இன்ஃபர்மேஷன் அவன் பப்ளிக் தான் தரான். 1 or 2 இன்ஃபர்மேஷன் பப்ளிக் தராங்க, அதை வச்சு நம்ம லீட் பண்ணி கொண்டு போய் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறோம்.